ஆதிதிராவிடர் பகுதி அல்லது தாழ்த்தப்பட்டோர் பகுதி, பழங்குடியினர் பகுதி இது போல ஒரு தீக்கு இரையாகும் நகரமாக திருத்துறைப்பூண்டி நகரம் உள்ளது. அதன் அடிப்படையில் இந்த ஏரியாவுக்கெல்லாம் மனைப்பட்டா கொடுக்க முடியும்னு ஒரு வாய்ப்பு இருந்தும் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை முன் செய்யலை. அதனால இவர்கள் அரசால் வழங்கக்கூடிய வீடுகளையும் கட்ட முடியலை. இவர்களே ஒரு மாடி வீடோ அல்லது ஒரு ஓட்டு வீடோ கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அன்றாட காட்சிகளாக இருக்காங்க. இந்த ஏரியா எவ்வளோ நாளாக குடியிருக்கிறீங்கம்மா? 4 தலைமுறையாக இருக்கீங்க. பட்டா கொடுக்கறதுக்கான ஏற்பாடு யாரும் பண்ணாங்களா? இந்த இப்பெல்லாம் இருக்க கூடாது. உமாசங்கரா கலெக்டர் இல்லன்னாக்கா ஊடு கட்டி அப்ப இருந்தாதான் கலெக்டர் இல்லன்னாக்கா நாங்க யாரும் பார்த்ததே இல்ல. எல்லாரும் இங்க தான். இதுல என்னன்னா ஆதிதிராவிடர்களா குடியிருக்கிற பகுதியோ அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் குடியிருக்கிற பகுதிகளிலேயே யாருக்குமே அந்த மனைப்பட்டா நிறைய இல்லாம இருக்குது. திருத்துறைப்பூண்டி பகுதியில நிறைய இல்லாம இருக்குது. சார் நீங்க ஏற்கனவே முன்னாள் இந்த வார்டு உறுப்பினராக இருந்தவங்க இவங்களுக்கும் தெரியும். அப்பையிலேருந்து நீங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த விஷயத்தை பொறுத்தளவுல யாருக்குமே இங்கே மனைப்பட்டா இல்லை, குடிநீர் வசதிகள் ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை. திருத்துறைப்பூண்டி மிகப்பெரிய ஒரு நகராட்சியாக இப்போ வளம் வருது. தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பு கவனம் எடுத்து இங்கே கவனம் எடுத்திருக்கிற நிலையிலேயே இங்கே அந்த வீடுகள் இல்லாமலும் இன்னும் குடிநீர் இல்லாமலும் இருக்கக்கூடிய அவலம் ஏற்படுது. இதை உடனடியாக அதிகாரிகள் கவனம் கொண்டு தம்பி ஜோசப் அவர்கள் தாசில்தார்கிட்ட பேசியிருக்காங்க, நிர்வாகிகள் பேசியிருக்காங்க. உடனடியாக தாசில்தார் அவர்கள் இவர் நத்தம்புறம் போக்குன்னு சொல்கிறாங்க. இது சர்வே நம்பர் 143/2 வித்வான் மாணிக்கால் ஆதிதிராவிடர் தெருவில் இங்கே ஒரு 16 வீடு இருக்குது. இந்த 16 வீடு பக்கத்தில் ஒரு 15 வீடு இருக்குது. இது உடனடியாக அரசு மனைப்பட்டா வழங்கி அவர்களுக்கு அரசால் வழங்கக்கூடிய வீடுகள் கழிவறைகள் கட்டி கொடுக்கணும்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இதை ஒரு அலட்சிய போக்கோட அரசு அதிகாரிகள் கையாள வேண்டாம். தொடர்ச்சியாக வருஷத்துக்கு வருஷம் போன வருஷம் எங்கே நடந்துச்சு? பெரியநாயகபுரம், மீனாட்சி வாய்க்கால், இப்படி தொடர்ச்சியாக இங்கே கல்லுக்குடி, நெடுங்குளம், இப்படி எல்லாமே ஆதிதிராவிடர் பகுதியில் உள்ளவங்க இந்த பகுதி மட்டும் தீக்கிரை ஆகிறது வருஷம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. வருஷம் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளோ பார்வையிடுறாங்க. ஏதோ நம்ம பங்குக்கு 1000-500 நிதி கொடுக்கறது பத்தாது. எங்களுக்கு மனைப்பட்டா வேணும், அரசால் வழங்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் வேணும்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். இதை தவறும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நகரத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தில் கையில் எடுப்போம் என்று கூறிக்கொள்கிறோம். நன்றி வணக்கம்.